வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 6 ரே ஆப்டிக்ஸ் அதாவது கதிர் ஒளியியல் அதில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் 1 கொஸ்டின் படிப்போமா? An object of 4 cm height is placed at 6 cm in front of a concave mirror of radius of curvature 24 cm. Find the position, height, magnification and nature of the image. 4 சென்டிமீட்டர் உயரமுள்ள பொருள் ஒன்று 24 சென்டிமீட்டர் வளைவு ஆரம் கொண்ட குழி ஆடி ஒன்றின் முன்பு 6 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ளது. குழி ஆடியால் தோற்றுவிக்கப்படும் பிம்பத்தின் அமைவிடம், உயரம், உருப்பெருக்கம் மற்றும் பிம்பத்தின் தன்மை போன்றவற்றை கணக்கிடுக. இப்போ கணக்கை கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். என்ன சொல்லியிருக்காங்க? பொருளின் உயரம் h is equal to 4 சென்டிமீட்டர், அதாவது 4 சென்டிமீட்டர் உயரமுடைய பொருள் ஒன்று ஒரு குழி ஆடியின் முன்பாக 6 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது u ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால -6 சென்டிமீட்டர். குழி ஆடியின் வளைவு ஆரம் அல்லது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 24 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா அமைவிடம், அதாவது V கேட்டிருக்காங்க, அதாவது பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் கேட்டிருக்காங்க. h டேஷ் பிம்பத்தின் உயரம், அதாவது இமேஜோட ஹைட் கேட்டிருக்காங்க. அடுத்து மேக்னிஃபிகேஷன் ஒரு பெருக்கம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பிம்பத்தின் தன்மை, அதாவது ரியலா வர்ச்சுவலா அந்த மாதிரி பிம்பத்தின் தன்மை கேட்டிருக்காங்க. அப்போ இதை தீர்க்கணும்னா முதல்ல நமக்கு தேவை குவிய தூரம். ஏன்னா இதையெல்லாம் தொடர்பு படுத்தும் போது குவிய தூரம், அதாவது ஃபோக்கல் லென்த் தேவைப்படும். ஃபோக்கல் லென்த் f ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2. இங்கே ஆறுங்கிறது எவ்வளவு? 24 இருக்கு. பட் இது என்ன மிரர்? கான்கேவ் மிரர். லெஃப்ட் சைடு மெஷர் பண்ணுவோம். therefore -24 by 2. therefore it is equal to -12 சென்டிமீட்டர். இப்போ f தெரியும் நமக்கு. என்ன கேட்டிருக்காங்க? v கேட்டிருக்காங்க. அப்போ அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/uவா ப்ளஸ் 1/uவா. இங்கே மிரர் இல்லையா, அதனால ப்ளஸ் 1/u. இதை ஞாபகம் வச்சுக்கணும். லென்ஸ்னா மைனஸ் வரும். நமக்கு தேவை 1/v ஈக்குவல் டு 1/f. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1/u ஆகிடும். therefore 1/v is equal to 1/f எவ்வளவு? 1/f வந்து -12 மைனஸ் 1/u எவ்வளவு? -6 ஈக்குவல் டு 12 காமனாக எடுத்துட்டோம்னா என்ன வரும்? -1 வரும். இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6க்கும் 12க்கும் 2 டைம்ஸு. therefore ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 1/12. ப்ளஸ் தான் வரும், ஏன்னா -1 + 2. therefore 1/12. therefore v is equal to இன்வெர்ட் பண்ணோம்னா என்ன வரும்? ப்ளஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளஸ் 12 சென்டிமீட்டர். ப்ளஸ் 12னா இமேஜ் எங்கே இருக்கணும்? லெஃப்டில் இருந்தால் மைனஸ், ரைட்டில் இருந்தால் ப்ளஸ். இது 6 சென்டிமீட்டர்னா அது மாதிரி டபுள் டைம்ஸ். அப்போது இந்த இடத்துல இருக்குது V. இப்போ இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். சரி, V கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து h டேஷ். h டேஷ் வேணும்னா மேக்னிஃபிகேஷன் உருப்பெருக்கம் தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்? உருப்பெருக்கம் கண்டுபிடிக்கலாம். m ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? -v/u. therefore மைனஸ் v எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு? 12 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. 12/u எவ்வளவு? -6. it is equal to +2. யூனிட் உண்டா? மேக்னிஃபிகேஷனுக்கு யூனிட்டு இல்லை. ரைட்டு. 2 டைம்ஸ்னா அதாவது +2ன்னு இருக்கு. therefore அப்போர்டில் 2 டைம்ஸ் மேக்னிஃபை ஆகி இருக்குன்னு மீனிங்.
இருந்தாலும் h dash கண்டுபிடிப்போம். இப்போ m equal to h dash by h, therefore h dash equal to m into h, or h dash is equal to m2 into h எவ்வளவு 4 cm, therefore 2 into 4 equal to 8 cm. இப்போ இது எவ்வளவு 8 cm. பாருங்க ப்ளஸில் இருக்கு, therefore upwardல மைனஸ் 8 வந்துருந்துச்சுன்னா டவுன்வர்டில் இருக்கும். ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம். எம் ஆல்ரெடி கால்குலேட்டட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? நேச்சர். நேச்சர் அப்படிங்கிறது பண்பு, அதாவது பிம்பத்தினுடைய பண்புகள். என்னென்ன பண்புகள் சொல்லலாம்? இது வந்து வலப்புறத்தில் இருக்கு, வலது அல்லது ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் சைடில் இருக்கு. அடுத்து பாருங்க, ஹெச் டேஷ்ன்றது +8 வந்திருக்கு, எம் வந்து +2ல் வந்திருக்கு. அப்போ இமேஜ் எப்படி இருக்கும்? எரெக்ட், அதாவது நேரான பிம்பம். நேரான பிம்பம். பேர் என்ன சொல்லலாம்? வலதுபுறத்துலன்னு சொல்லிட்டோம், நேரான பிம்பம்னு சொல்லிட்டோம். அப்புறம் பெருக்கம் 2 மடங்கு இருக்கு, 2 மடங்கு பெருசா இருக்கு, அல்லது 2 டைம்ஸ் லார்ஜரா இருக்கு. அடுத்து என்ன சொல்லலாம்? கான்கேவ் மிரர்ல ரைட் ஹேண்ட் சைடில் வலதுபுறத்தில் இருந்தனா அந்த பிம்பம் எப்படி இருக்க முடியும்? மாய பிம்பம், மாய பிம்பம் அல்லது வர்ச்சுவல் இமேஜ். தேங்க்யூ.